நேற்று ஈவினிங் சரியான மழை பெய்கிற மாதிரியே இருக்க மாட்டேங்குது. ஆனால் சரியான மழை திடீர்னு வந்துடுது. நான் என்னமோ கிச்சனுக்குள்ளே வந்தே நிறைய நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு 3-4 நாளாக நான் கிச்சனுக்குள்ளேயே வரல. அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு டின்னர் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் சட்னி தான் அரைச்சிருந்தேன். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து ஒரு 2-3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்து எனக்கு அதோட ஃப்ளேவர் நிறையா பிடிக்கும். அதனால் அது கொஞ்சம் நிறையா சேர்த்திருக்கேன். காரத்துக்கேற்ப வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா வதங்கறதுக்குள்ளே தேங்காய் நல்லா துருவி தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் நல்லா வதங்கறதுக்குள்ளே நீளமாக கட் பண்ண தக்காளியும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா குழையணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே கொத்தமல்லியும் சூப்பராக கட் பண்ணி வச்சுப்போம். தக்காளி பாருங்கள் இப்போ சூப்பராக குழஞ்சி வந்துருச்சு. அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தால தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்து அதையும் போட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியோட ட்ரை பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம